குட்டி டிராகன் உருவத்துக்கு மாத்திக்கிட்டு அதே இடத்துல விழுந்துற இவங்க 2 பேரும் தேடி வந்தாங்க இல்லையா, அங்க சுருண்டுகிட்டு ஒரு பாம்பு குட்டி படுத்திருக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் செமையா பயந்து போயிடுறா. அங்க பாம்பு இருக்குன்னு பயந்து போயிட்டு இளவரசிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க அவளும் பக்கத்துல போயிட்டு பாக்குறா. ஆனா அது ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அதனால அழாத, அது குட்டி பாம்பு அடிபட்டு இருக்கு போல இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, என்ன அடிபட்டு இருக்கா அப்படின்ட்டு இவளுக்கும் பாவமா போயிடுது. அந்த இளவரசியும் பக்கத்துல வந்து பாக்குறா. அந்த குட்டி பாம்பு உருவத்துல இருக்கிற ஹீரோ ரொம்பவே அழகா தெரியறான் போல இருக்கு. அதனால இது எவ்வளவு அழகா இருக்கு, இத பார்த்து நீ பயப்படுறியன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன அழகா இருக்கா, அழகா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பாம்பாச்சு அப்படின்ட்டு அவ திரும்பவும் பயந்துகிட்டு இருக்கா. ஆனா இது பாக்குறதுக்கு என்னவோ எனக்கு ரொம்ப அதிசயமா தெரியுது. நீ இந்த குட்டி பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றியா, நீ தான் நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பியே அப்படின்னு கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலி இவளுக்கு பாம்புனாவே பயமா இருக்கும் போல இருக்குது. சின்ன வயசுல வேற பாம்பு இவளை கடிச்சிருக்கு. அதனால என்ன நான் கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்தணுமா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு சின்ன வயசுல ஒரு டைம் பாம்பு கடிச்சு வச்சிருச்சு, அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, அப்ப இளவரசி இருந்துட்டு நீ இப்போதைக்கு அது குட்டி பாம்பா தான் இருக்கு, அடிபட்டிருக்கு, அது ஒண்ணும் பண்ணாது, நீ கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கூட நான் வருவல்ல, அந்த சமயத்துல அந்த குட்டி பாம்பை நான் வாங்கிக்கிறேன், அந்த குட்டி பாம்பை நீ காப்பாத்து, ஆனா யாருக்கிட்டே சொல்லாத நான் இந்த மாதிரி பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி. அதை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா அடிபட்டு இருக்குல்ல, பாவமா இருக்குல்ல. அவளும் பயந்துகிட்டே சரின்ட்டு அந்த டிராகனை தூக்குறதுக்காக போறா. ஆனா கை ரெண்டும் நடுங்குது. அப்படியே மெதுவா தூக்கி பயத்தோடயே, இளவரசி எனக்கு இதை பார்த்தாவே பயமா இருக்கு, இதை எப்படி காப்பாத்தணும் எனக்கே தெரியல அப்படின்ட்டு வாங்க ஓடியே போலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகனையும் தூக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போறா.